நார்த் சைடில் செய்கிற மாதிரி தால் மக்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேட்டுபாய் ஆக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம். தால் மக்னி செய்யறதுக்காக 2 கப்பு கருப்பு உளுந்தோம், 1/4 கப் அளவுக்கு ராஜ்மாவும் 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஆட் பண்ணி 2 சொம்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி ஒரு பிரியாணி இலையும் பட்டை லவங்கமும் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தால் மக்னி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சிடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அவ்வளோ ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி 2 சொம்பு அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம 2 குக்கரில் வந்து ஒரு குக்கரில் தால் மக்னி, இன்னொரு குக்கரில் ஜீரா ரைஸ் வச்சிருந்தோம். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜீரா ரைஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் சைடில் ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தால் மக்னி வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி பட்டை லவங்க பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி 4 தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருந்தா அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்ச தால் மக்னி ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மசாலாவில் எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓரமாக எடுத்து வச்சு இந்த தால் மக்னி ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தியை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தால் மக்னியை தாளிக்க போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கடகம் ஆட் பண்ணி சின்னதாக வந்து பச்சை மிளகாய் வெட்டி போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணி தால் மக்னியில் தாளிச்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைடில் ஜீரா ரைஸ் தால் மக்னி ரெடி ஆயிரும். இந்த சூப்பரான டின்னர் என் வைஃப்காக தான் செஞ்சேன். இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல. வைஃபை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.